ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மனிதனை தேவன் ஆவி, ஆத்மா, சரீரமாக உண்டாக்கியிருக்கிறார். இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மனிதன் எப்பயுமே தன்னுடைய சரீரத்துக்கு எடுத்த காரியங்களுக்காகவே கடவுளை தேடி வர்றான். ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு இல்லை, ஆண்டவரே எனக்கு நல்ல தொழில் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி வெறும் சரீரத்திற்கு எடுத்த காரியத்துக்காகவே மனிதன் தேடுகிறவனாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு மத்தியில் தேவன் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறதுனால இந்த பூமியில் அத்தனையும் தேவையோடு கூடவே உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகையினால தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் இருக்கிறாருங்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லாத்துக்குள்ள ஒரு தேவையை வச்சுட்டு அவர் விலகி நிற்பாரானால் நான் அனாதை. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை அனாதையா விடலை. உன் ஆவிக்குரிய தேவை என்னங்கிறது எனக்கு தெரியும், உன் ஆத்ம தேவை என்னங்கிறது எனக்கு தெரியும், உன் சரீரத்தினுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எதை குறித்து கவலைப்படாத. ஆகாயத்து பறவையை பாரு, காட்டு புல்லப்பாரு, அவைகளுக்குடைய தேவைகளோடு கூடவே நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த தேவைகளுக்காக அது ஒரு நாளும் அலைஞ்சு திரிஞ்சு அதை கவலைப்படுறதில்ல. மாறாக அந்த உருவாக்கி இருக்கிறவர் எனக்கு மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவானுங்கிறது உலகத்துக்கே தெரியுது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ரொம்ப சிம்பிளாக போயிட்டாங்க பாருங்களேன். ஆனால் நம்ம கடவுள் ஒன்று சொல்லியிருப்பார், ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம கிடந்து அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வாயை வைத்த கட்டிக்கிட்டு ஒரு காரியம் என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு நான் பிரயாசப்படக்கூடாது. இது எல்லாமே எப்போ இவ்வளவு கடினமாக மாறிடுச்சுனாக்க கடவுளுடைய உறவு இல்லாமல் ஆதாம் சபிக்கப்பட்ட உடனே பூமி சபிக்கப்பட்டது. ஏன்னா அவனுக்கு இவனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய இடமே அதுதான், அவனுடைய ஸ்டோர் ஹவுஸே அதுதான். சரீரத்தினுடைய தேவைகள் இங்கிருந்து சந்திக்கப்பட்டது எல்லாமே நின்று போனது. சாபத்தினுடைய அடையாளம், பாவத்தினுடைய அடையாளம். அப்போ இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யறது? அதனால தான் மனிதன் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே இயேசு பூமிக்கு வந்தார். ஆகையினால தான் இந்த இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏதோ ஒரு செய்தி கிடையாது, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியமானதாக இருக்கிறது. இயேசு ஒருவரே எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் போது என் வாழ்க்கையினுடைய எல்லா பாவத்திலிருந்தும், சாபம், தரித்திரத்திலிருந்து, எல்லா விதமான பிசாசினுடைய பிடியிலிருந்து ஒரு அந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். அப்படி விடுதலை ஆக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவையை நான் சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறாராம். கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தேவையிலே உனக்கு ஏதாவது குறைவு இருக்காப்பான்றாரு. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரையில் நான் உங்களை விசாரிக்கிற தேசம், அதான் கிறிஸ்துவ தேசம். கர்த்தர் வருஷத்தின் தொடக்கம் ஜனவரி 1 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது ஃபேட் ஆகிறது இல்லை. ஆண்டவருடைய அன்பு நாளுக்கு நாள் அந்த அன்பு புதிதாகிக்கிட்டே இருக்குது. இன்னும் உங்கள் மேலே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் விசாரிக்கிற தேசம் கிறிஸ்துவ தேசன்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த தேவனிடத்தில் நான் ஏன் வரக்கூடாது? ஏன் அந்த தேவனுடைய அன்பை நான் அனுபவிக்கக்கூடாது? அந்த தேவ சத்தத்தை ஏன் நான் கேட்கக்கூடாது? ஆண்டவரே என்னை நடத்தும், உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவே என் ஆண்டவராக இருந்து வழி நடத்தும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய நிறைவினால் நிரப்பப்படும். ஸோ விசேஷமாக பார்த்து கொண்டு வருகிறோம், தேவன் பண விஷயத்தில் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை பார்த்தோம். தேவன் எப்பயுமே தன்னுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பிரமாணங்களை வச்சிருக்கிறார். பிரமாணம் அப்படின்னா அது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும், சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும், மனுஷன் வச்சிருக்கிற கீழ் ஜாதிக்கு வேலை செய்யும், உயர்ந்த ஜாதிக்கு வேலை செய்யும். அப்படின்னா கடவுள்கிட்ட அந்த பிரமாணத்துக்கு மேலே எந்த ஜாதியும் கிடையாது. யார் ஒருத்தர் அந்த பிரமாணத்தை கீழ்ப்படுகிறார்களோ அந்த பிரமாணம் அவர்களுக்கு வேலை செய்து. கீழ்ப்படியாதவர்கள் அதனால் வருகிற பாதிப்பை அவர்கள் அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ தரித்திரம் அப்படிங்கிறது கடவுள் வேதத்தில் எந்த இடத்துலையும் வைக்கல. ஹோல் பைபிளையும் எடுத்து நீங்கள் வாட்சி பாருங்க, தரித்திரம் தேவ சித்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் கூட கிடையாது. அன்னைக்கு அநேகர் எடுத்து வச்சுட்டு சில வார்த்தைகளை எடுத்து வச்சு தங்களை அழிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறது ஆதியாகமம் 1:2 அழகாக கண்டுபிடிச்சிடலாம். முழு உலகத்தை அவர் தான் உண்டாக்கினார். அவர் எப்படி தரித்திரத்தில் இருக்க முடியும்? ஒரு தரித்திரர் எப்படி இப்படி ஒரு காரியத்தை உருவாக்க முடியும்? மனிதன் நன்றாக இருக்கும்படிக்கு, அதுவும் உண்டாக்கிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்து இருக்கிறதுலே பெஸ்ட். ஏன் இந்த பூமியில தாம் பிள்ளையை அனுப்ப போறோம், தாம் பிள்ளையை பெற்றெடுக்க போறோம், ஒரு ராஜா அந்த பூமிக்கு வரப்போறான். அப்போ ராஜாவுக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கி பார்த்துட்டு கடைசியில் ராஜாவையும் உருவாக்கி அதை ஆளுகை செய்யும் போது சொல்றாரு, மிகவும் நன்றாயிருந்தது.
வீட்டில் விருந்து செஞ்சு வச்சுட்டு, விருந்து நல்லா இருக்கு, ஆனால் ஆள் வந்து சாப்பிட்டு அந்த உச்சி கொட்டாத வரைக்கும் என்னது முடியல. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கிற அந்த ஆள் வந்து அதை உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விறுவிறுக்கு அதை உட்காந்து அப்படி சாப்பிட்டு வயிறார அப்படி சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாம் சூப்பர்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ தான் உங்கள் வயிறு நிரம்பும், உங்கள் மனசு நிரம்பும். அப்போ கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு நீங்கள் எடுத்து அனுபவிக்கும் போது தான் அவருடைய இருதயம் நிரம்புது. அவரை பிரியப்படுத்துறது வாழ்க்கைன்றது இதுதான். அது நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், பீடியை விட்டுட்டேன், புயலையை விட்டுட்டேன், அந்த பாவத்தை, அது இல்லை கர்த்தருக்கு பிரியன்றது. கர்த்தருக்கு பிரியங்கிறது அதிலிருந்து விடுதலை ஆகி சிலுவையின் மூலமாய் பெற்றிருக்கக்கூடிய அந்த நன்மையை எடுத்து ஒரு பிள்ளை அப்படி அனுபவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வாயை திறந்து ஒன்று சொல்லுவான், பார்த்தீங்களா, கர்த்தாவே உமக்கு நன்றி, இப்படி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இதில் தான் அவர் சந்தோஷப்படுறார், அவருடைய மனசு நிறையிறதா இருக்கிறது. அதனால ஒரு தெய்வத்தினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியம். மற்ற எல்லாம் 4 ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், சாப்பாடு வாங்கி போடலாம், உதவிகள் செய்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் மெயினானது சிலுவையில் தன் குமாரனை சிலுவையில் அங்கே நிர்வாணத்தில் தொங்க விட்டு அவரை மனிதர்களால் அடிக்க விட்டு அங்கே இரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் செய்து முடித்ததுனாலே ஒரு பலன் ஒன்று இருக்குது. அதை இனம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சபை அதை அனுபவிக்கும் போது தான் பிதாவினுடைய இருதயம் அதில் சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் இயேசுவே தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானமாக எண்ணாமல் சகித்தாராம். ஏன்? என் பிள்ளைகளுக்காக இதெல்லாம் நான் செய்கிறேன். நான் படுற பாடுகள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குது. நான் பட்ட எல்லா தரித்திரத்தினுடைய அடையாளமாக இருக்கிற முள்முடியை சாபத்தை எடுத்துக்கொள்கிறேன். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட போகிறான், நிர்வாணமாக தொங்குறேன், என் பிள்ளை ஐஸ்வர்யமாக இருக்க போகிறான், நான் இங்கே துக்கப்படுறேன், என் பிள்ளை சமாதானமாக இருக்க போகிறான். இதை நினச்சி தான், நம்மளை நினச்சி தான் சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருக்கார். அதனால தான் இது ஒரு தெய்வத்தினுடைய காரியம், சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க, அது என்னன்னே புரியலை, அதுக்கு தான் உட்காரணும். ஏன்னா அதில் எனக்கு பெரிய லாபம் இருக்குது, கற்றுக்கொள்ளணும். அதை என் வாழ்க்கையை நன்மையாய் மாற்றக்கூடிய புதையில் இருக்கிற இடமே அதுதான், சிலுவைக்குள்ளாயிருந்து. அதுதான் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு எல்லாரும் சிலுவைக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பண விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்தத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன ஆயிருது? என் தேவைக்கே நான் போராடிட்டு இருக்கும் போது தேவனுடைய தேவைக்காக நான் எப்படி இறங்கி வேலை செய்ய முடியும்? அப்போ தேவன் என்னுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு இவ்வளவு அளவற்ற ஐஸ்வர்யம் தேவையில்லை, அதுக்கு இவ்வளவு பெரிய உடன்படிக்கை தேவையில்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான தேவ பலன் எனக்கு தேவையே கிடையாது. எதுக்கு? என் தேவை, என் மனைவி தேவை, என் பிள்ளைய தேவையை சந்திக்கிறதுக்குல்ல. அது இன்னைக்கு இயேசு இல்லாத ஒருத்தரை நல்லாவே சந்திச்சு வச்சிருக்கிறாரு. 7 தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்த்த மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, தேவ பலன் இல்லாமையே அதை செஞ்ச முடியும். ஆனால் ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவனுடைய பலன் எதற்கு தேவை? அதை எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க? என் தேவையை மாத்திரம் சந்திக்கிறதுக்கு இல்லை, தேவனுக்கு ஒரு தேவை உண்டாயிருக்கிறது. உலகம் முழுவதும் தன் பிள்ளையாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய இந்த நல்ல செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய தேவனுடைய ஒரு தேவைக்காகவே ஆண்டவர் அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்திற்குள்ளாக ஜனங்களை நடத்த விரும்புகிறார். அதனால தான் இப்போ போயிட்டு ஏன் தேவைன்றது இல்லை. ஆண்டவரே, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் வர விரும்புகிறேன், உமக்கு என்ன தேவை? ஒரு தெய்வத்துக்கு தேவையை நான் எப்படி சந்திக்கிறது? கடவுளுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க, அதை உங்களால் தவிர வேற யாராலையும் சந்திக்க முடியாது. ஏன்னா பூமியில் ஒரு தேவை சந்திக்கப்படணும்னா அவன் சரீரப்பிரகாரமாக இருக்கணும். இன்னைக்கு இயேசு மரித்த யாருக்கு இந்த பூமியில் இடம் கிடையாது. அவர் இன்னைக்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு பூமியை நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறார். சரீரப்பிரகாரமாக இருக்கிற ஆவி மனிதர்களுக்கு தான் அந்த பூமி கீழ்ப்படியும். அதனால தான் பிசாசுக்கு கூட நம்ம தான் தேவை. ஏன்னா என்கிட்ட தான் சரீரம் இருக்குது, பிசாசுக்கு சரீரம் கிடையாது, சொந்தமாக சரீரம் கிடையாது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்னா உன் சரீரத்தை எடுத்தான்னாக்கா அவன் அழிவினுடைய வல்லமையாக உன்னை மாற்றிடுவான். உன்னையை கொண்டு இந்த பூமி அழிக்க. யார் எக்கேடுக்கிட்டு போன போடு கலப்படத்தை, யார் எந்த வயிற்று வலி வந்தா என்ன, எந்த விதமான வியாதி வந்தா என்ன, எல்லாத்துலேயும் தீமையை கலந்து விட்டு உனக்கு தேவை பணம், அப்படி செய்கிறது ஒரு சரீரம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு சரீரம். தீவிரவாதம்ங்கிறது அது இயேசுவை கையில் எடுத்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சரீரம் பிசாசினால் பிடிக்கப்படும் பொழுது அங்கே தீவிரவாதம் வர ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகமே இன்னைக்கு பிசாசுக்குள்ள கிடக்கும்போது நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், என் சரீரத்தை ஜீவ பலியாய் தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தேவனுடைய செயல்கள் என் மூலமா இந்த பூமியில நடக்கணும். அப்ப விசேஷமா பண விஷயத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, தேவனுடைய தேவைக்காக நீங்க பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? கர்த்தர் எனக்கு அந்த பலனை தர்றார், உடன்படிக்கையை தர்றார், அவரை விதைப்பு அறுப்புங்கிற அந்த பிரமாணத்தை தர்றார், ஞானம் புத்தி அறிவு அந்த அனுகூலங்களை தர்றார். எனக்கு முன்பாக ஒருவரும் பூட்டாது இருக்கக்கூடிய கதவை அவர் திறந்து வைக்கிறார், வெண்கல கதவை அவர் உடைக்கிறார். இதெல்லாம் எதுக்கு செய்யறாருன்னா, உங்க தேவையில்லை, உங்க கடன் கட்டி முடிக்கப்படணும், உங்க வாழ்க்கையினுடைய தேவைகள் இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க நிறைஞ்சு வெளியில வரணும். வந்தாதான் அது உலகம் முழுவதுக்கும் தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்காக உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அந்த நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை எடுத்திருக்கிறார். இல்லைங்க நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம், ஆனா கையில காசு இல்லைன்னா எந்த சுவிசேஷத்தை எங்கே கொண்டு போறது? கையில காசு இல்லை, ஆனா நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு அதிகமா இருக்கிறதுனால உங்களை விட்டு நான் போயிடக்கூடாது, கொஞ்சமா இருக்கிறதுனால நான் திருடன் ஆயிடக்கூடாது, அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு எனக்கு தாங்கன்றது சரியா? ஆனா பைபிள் இருக்குதா? இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு கழுத்துல சுத்திட்டு தொங்கிடக்கூடாது. கர்த்தர் போட்டிருக்கிறார், அன்னன்னைக்கு உள்ளது எனக்கு அன்னன்னைக்கு வந்தா போதும். சூப்பரா இருக்கு, பெரிய தத்துவம். ஆனா அப்படி ஒரு ஆள் நீங்களா இருக்கிறீங்கன்னா, பக்கத்துல ஒருத்தன் வயிற்று பசிக்குன்னு வந்து கேட்டா உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும்? ஏன் இன்னைக்கு பசிக்கு தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட உங்களை பயன்படுத்த முடியாது, உலகத்துக்கு உங்களை எப்படி பயன்படுத்துறது? அதனால பைபிள்ல இருக்கிறது ஒரு மனுஷன் பேசுனது, அது தேவ சித்தமா, அதுதான் சத்தியமா கண்டுபிடிக்கிறது. பைபிள்ல மனிதர் பேசுனது இருக்கு, பிசாசு பேசுனது இருக்குது, தேவன் பேசுனது இருக்கு. எனக்கு தேவை தேவன் பேசின சத்தியங்கள், அதை கண்டுபிடிக்கிறது. வசனத்தில் இருக்கிறதுனால அது கடவுளுடைய சத்தம்னு எடுத்துடக்கூடாது. ஆகையினாலதான் ஆவியானவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் நம்மளை நடத்துகிறார். புல்லுள்ள களை இல்லை, விசச்செடிக்குள்ள நடத்துறது இல்லை, புல் உள்ள இடங்கள், ஆட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஏரியாக்குள்ள நடத்துறாரு. சந்தேகப்படாமல் அதை விசுவாசிக்கும் போது, அதை மேயும் போது அது என்னுடைய ஜீவனாய் மாற ஆரம்பிக்குது. அப்ப நான் என் கையில பணம் இருந்தா தான் தேவன் என்கிட்ட சொல்ல முடியும். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு டாப் 10ல இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் பேசவே முடியாது, ஏன்னா ஆவி மரித்து போயிருக்குது. அடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. தன் பிள்ளைகளை வச்சுதான் ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப சபைக்கு ஆண்டவர் அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். அதனால இந்த நாட்களில் தீவிரப்படுங்க. கர்த்தாவே, நான் இதுவரைக்கும் எனக்குன்னு நின்றுட்டேன், ஏன் புருஷன், ஏன் மனைவி, ஏன் பிள்ளை. ஆனா அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள போகும்போது உங்கள் தேவைகள்லாம் மிச்சமாய் சந்திக்கப்பட்டு நிரம்பி வலியும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்திற்காக போகக்கூடிய அளவில் இருக்கும். ஏதோ எங்கள்கிட்ட இருக்கிற குறைவுல நாங்கள் கொடுத்துட்றாங்க, 10 ரூபா இருக்குது ஆண்டவருக்குன்னு வந்து நான் 3 ரூபாய் போட்டேங்க, அல்லே லூயா. போட்டுறாதீங்க, அது வேண்டாம். அந்த தேவன் இல்லை, உங்க குறைச்சல் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி வாங்குற ஒரு கடினமான தேவன் கிடையாது. அவர் நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ந்து கழுகி உருவருக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் தந்ததில் இருந்து எடுத்து நான் உமக்கு தந்ததுதான் இத்தனை கோடிகள். ஆலயம் கட்டுவதற்கு சொன்னா பாருங்க, அந்த வாழ்க்கை தான் உயர்தரமான வாழ்க்கை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை எடுத்து என்னை அபிஷேகித்து எனக்குள்ளாக இப்படிப்பட்ட திறமைகளை தந்து சவதரிக்கிறதுக்கு இத்தனை கோடிகளை சவதரித்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கோடியும் சவதரிக்கும் போது அவன் உள்ள என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. அப்போ தாவீது சாப்பிடலையா, தாவீது ட்ரெஸ் பண்ணலையா, தாவீது அரண்மனை கட்டலையா? எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆனா தாவீது தேடுறது தன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக இல்லை, கர்த்தருடைய தேவைக்காக தேடி நிற்கும் பொழுது அவனுடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுத்த அந்த மிச்சத்தை கொடுக்கும்போது தன் மகன்கிட்ட சொல்றார், சாலமோனே ஏறக்குறைய ஓப்பேரின் தங்க மட்டும் 450 கோடின்றாங்க கொடுத்தது. 450 கோடி தேவாலயம் கட்டுவதற்கு ஒத்த மனுஷன் தாவீது கொடுத்தது. அதுக்கப்புறம் தாவீதுடைய தளபதிகள் கொடுத்த லிஸ்ட்லாம் இருக்குது. கொடுத்துட்டு சொல்றாரு, இன்னும் வேணும்னாலும் இன்னும் நான் சபதரிச்சு வச்சிருக்கிற மகனே எடுத்துக்க. ஏன்னா நம்ம கட்டுறது ஒரு மகாராஜாவினுடைய அரண்மனையை நம்ம கட்டுகிறவர்களா இருக்கிறோம். இது ஒரு நாள்ல செஞ்சதில்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த ஆசைக்காக கர்த்தருக்கு என்ன தேவை, கர்த்தருக்கு என்ன தேவை, என் தேவையை அவர் சந்திக்கிறார். அனுதினமும் என்னை பாதுகாக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், அனுதினமும் எனக்காகவே அவருடைய இருதயம் துடிக்குது. ஆனா அவருக்கு என்ன தேவைன்னு ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லையே.
அப்போ கேட்டு பார்த்தா இல்லை ஆண்டவர் நிறைய கேட்டுருவாரு. நீங்கள் கஷ்டப்படுறாதீங்க, கேட்டு மட்டும் பாருங்க. அந்த துடிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களை அவர் மாற்றி, உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அந்த எல்லைக்குள்ள உங்களை கொண்டு போய் செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். கர்த்தரே என் கையினாலே இதை செய்து முடித்தார்ன்ற மாதிரி இருக்கும். விசுவாசிங்க. இல்லைங்க, நாங்கள் ரொம்ப அற்பமாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப தாழ்மையில் இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம், கடவுளுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். வேண்டான்றேன், முடிஞ்சதை செய்கிறது இல்லை. கர்த்தாவே, விசுவாசத்தில் இவ்வளவு சவதரித்திருக்கிறேன், இன்னைக்கு இவ்வளவுத்தையும் நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம். சுவிசேஷம் உலகம் முழுசும் போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ கர்த்தர் எல்லாரையும் செலுக்கி வைக்க முடியுமா? அத்தனை பேரையும் செலுக்கி வைக்க முடியும். இல்லை ஒருத்தருக்கு ஆண்டவர் செய்கிறார், ஒருத்தருக்கு செய்யலை, ஆண்டவர் என் மேலே அன்பா இல்லை, சந்தேகத்தோடு இருக்கிறவர்களை கொண்டு ஒரு நாளும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லார் மேலும் அன்பாக இருக்கிறார். அதனால தான் தப்பான ஒரு எண்ணம் உங்களை செழிக்க விடாது. கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ள உங்களை கொண்டு போக விடாது. இல்லை நிறைய பேர் என்ன நடக்கிறதுனா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டு என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம். ஆண்டவர் தந்தா நான் கொடுக்குறேன், ஆண்டவர் தந்தா கொடுக்கல, அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் தந்திருக்கிறார், என்ன தந்திருக்க கண்டுபிடிச்சு அதை சுதந்திரிக்கிறதுக்கு தீவிரப்படுறது. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாமே கர்த்தர் தான் செய்கிறார். நிறைய பேர் இதை பெரிய ஒரு தத்துவமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. காலைல எந்திரிச்சேன், பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று எந்த மொதல் பஸ் வருதோ அப்படியே கண்ணை மூடி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மொதல் பஸ் வந்துச்சு, ஏறி உட்காந்து அது எங்கே போகுதோ அது என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுருச்சு. அப்படி யாராவது பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்களா? தெளிவாக போய் நின்று எந்த ஊருக்கு போகிறோம், எந்த டிக்கெட் எடுக்கணும், எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய காரியன்னு வந்தால் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார். பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னாச்சு, பாம்னு பஸ் வந்துச்சு, இப்போ பஸ்ஸில் நீங்கள் ஏறக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மேலே பஸ்ஸு தான் ஏறணும். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் பரலோகத்துக்கு போகிறது, போங்க. அதுக்கு இல்லை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விவேகத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு பேச? ஆவிக்குரிய காரியம் வரும்போது ஏன் ஜீரோவாயிடுறோம்? அதை கேட்கும் போது ரொம்ப தாழ்மையாக தெரியுது, அது ரொம்ப ஸ்மார்ட்டாக நாம் இருக்கிற சோம்பேறித்தனம் தெரியாமல் ஸ்மார்ட்டாக அதை தெரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட விட்டேன். பிள்ளை ஏன் இப்படி தெரியுது? கடவுள்கிட்ட விட்டேன். ஏன் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கடவுள்கிட்ட விட்டுட்டேன். எதுக்கு நீங்கள், உங்களுக்கு எதுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரசங்கம், எதுக்கு இவ்வளோ சபை, எதுக்கு இவ்வளவு செலவு? தேவையில்லையே. இந்த ஒத்த வார்த்தையை சொல்றதுக்கு படுத்துக்கிட்டே சொல்லலாமே. ஏன் சர்ச்சுக்கு போல? கர்த்தர்ட்ட விட்டேன். ஏன் வேலைக்கு போல? கர்த்தர்ட்ட விட்டேன். சோம்பேறித்தனத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. தெளிந்த புத்தியூர்லாம் இருந்து தேவ சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாய் உட்காந்து தேடணும், ராத்திரி பகலா. இதுக்கா என் தேவன் என்னை ரட்சித்தார், இதுக்கா என்னை பரிசுத்தமாக்கினார், இதுக்கா அவர் வந்து சிலுவையில் வந்து செத்தார், இதுக்கா இவ்வளோ பெரிய ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. எத்தனையோ நல்லவர்கள் வெளியில் இருக்கும்போது எனக்கு ஏன் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஒரு நோக்கம் இல்லையா? அப்ப தேவனுடைய நோக்கத்துக்காக நான் வாழ வேண்டாமா? அதனால தான் ரொம்ப கவனம், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உன்னதமான அந்த தேவ நோக்கத்தை அறிந்து அதற்காக வாழ தீர்மானிக்கணும். அதுக்கு தான் அந்த ஜெப வாழ்க்கை, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, தொடர்ந்து தேவனுடைய காரியங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறது. உலகம் மனுஷன் அதனால தான் சுயத்துக்கு சாகலை அப்படின்னா நம்மளால் அதில் வாழ முடியாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தையில் இந்த இவன் பார்க்க நான் ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த அவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், எவனுக்காகவும் இல்லை, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் மனம் திரும்புதல். அதனால தான் ஞானஸ்தானமே மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, மனம் திரும்புதல் இல்லை. அப்ப மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்ப மனம் திரும்புதல் என்ன? இதுவரைக்கும் உலகத்துக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை, எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இந்த உலகம் தீர்மானித்த பாதையிலே போய்கிட்டு இருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து டோட்டலா அந்த முதல் நாளே கர்த்தருக்காக, குடும்பம் நடத்துறது கர்த்தருக்காக, வேலைக்கு போறது கர்த்தருக்காக, வீட்டை கூட்டுறது கர்த்தருக்காக, பிள்ளையை வளர்க்கறது கர்த்தருக்காக, இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காகன்ற ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த அவன் பார்க்குறான், இந்த இவன் பார்க்குறான், இவங்க நம்மளை கேலி பேசிடுவாங்க, இந்த அவங்க நம்மளை சொல்லிட்டாங்க, அதனால சொல்லுன்னு ஏறிடுச்சு. மனம் திரும்புங்கள். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கே மனம் திரும்புதல் தேவை. ஏன்னா நாம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படலை. யாரோ ஒருத்தருடைய மனுஷன் பக்கத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டானாக்கு, உங்களை பார்த்து இன்னைக்கு பிசாசு சொல்கிறான்,
நீ ஏஎஃப்டியினுடைய விசுவாசியா இருப்பாயானால் மேல இருந்து பொத்துன்னு குதிச்சு பார்த்துரு, இந்த நான் நிரூபிச்சு காட்டுறேன், நான் ஏஎஃப்டியுடைய விசுவாசி தான், பொத்துன்னு குதிச்சிட வேண்டியது. குதிச்சிடாதீங்க. என்ன இப்ப நடத்துறது? விசுவாசியா நீங்க நடக்கல, பிசாசினுடைய ஒரு சத்தம் உங்களை நடத்துது. அதனால அந்த சத்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது. அந்த சத்தத்துக்கெல்லாம் எதிர்த்து நின்று பேச பழகணும். அது தேவ சித்தமா? நான் குதிக்கிறது தேவ சித்தமா? என்னை ஆண்டவர் குதிக்கிறதுக்காக புவியீர்ப்பு செய்ய வச்சாரு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக. கை காலை உடஞ்சு படுக்கிறது தேவ சித்தம் இல்லை. அப்போ பிசாசை அப்பாலை இப்போ சாத்தானேன்னு சொல்ல பழகணும், ஏத்து நிற்க பழகணும். ஏதோ ஒரு மனுஷ சத்தம் என்னை நடத்திருச்சு அப்படின்னா நிச்சயமாக தான் சுயம். நிறைய பேர் சுயத்தில் பல வருஷங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் தேவ சித்தம் என்னன்னு தெரியல, மனம் திரும்புதல் இல்லை, விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. அப்ப தேவன் பண விஷயத்துல நம்மை செழிப்பாக இருக்க விரும்புகிறார். ஆகையினால தான் அந்த சித்தத்தை குறித்து அறிவு வேணும், ஜெபிக்கணும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த சவால்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னால போறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, உன் வாழ்க்கையினுடைய ஸ்டீரிங் யார் கையில் இருக்கு? இப்ப வாழ்க்கைங்கிற பஸ் ஸ்டீரிங் இப்ப யார் கையில் இருக்குது? உங்க கையில் இருக்குது. அவர் உங்க தோளில் கையை போட்டுட்டு பின்னால நிற்கிறாரு. புரியுதுங்களா? அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் துணையாளர். அதாவது மெயினான காரியம் நீங்க செய்வீங்க, அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பராக தான் அவர் இருக்கிறார். துணையாளர், அவர் ஹெல்ப்பராக இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நீங்க ஸ்டீரிங்ல கையை வச்சிருக்கீங்கிற அறிவு வேணும். வண்டி போயிட்டு இருக்குதுங்க, ரெண்டு கையும் விட்டுட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு நினைக்க முடியாது எந்த டிரைவரும். அப்புறம் நீங்க இவரை பரலோகத்தில் போய் தான் பார்க்கணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வாரா? ரொம்ப கவனம். ஸ்டீரிங் கையில் இருக்குது, அவர் சொல்லுவார் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாதேன்னு அவர் சொல்லும் போது ஓகே, அப்போ ஆண்டவர் என்னைய நேராக போக சொல்றாரு, வாயை காத்துக்க அப்படின்னா இந்த நேரத்தில் நான் போட்டு ஆரன் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அநேகருக்கு வாடகை வாயாலாம் இருக்கக்கூடாது. அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க, இவங்கள பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களை பற்றி சொல்லாத ஆள்கிட்ட போயெல்லாம் நிற்கக்கூடாது. பார்த்துருக்கீங்களா அந்த வாடகைக்கு வாய் வாங்கிட்டுலாம் வருவாங்கல்ல, அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அப்போ கையில் ஸ்டீரிங் என் கையில் இருக்குதுன்னா நான் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பு உணர்வோடு கூட இருக்கணும். ஆண்டவரே ரைட்டில் திரும்பட்டுமா? கேட்க பழகிறது. கேளுங்கன்றாரு. உன் செவியை கவனமாய் சாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டீரிங் உன் கையில் இருக்குது. இன்னைக்கு ஜிபிஎஸ் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்லலாம் வண்டி போகுது இல்லை, இத்தனை மீட்டர் தாண்டி லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்பினா அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டால் கரெக்டாக அதுக்கு என்ன கொண்டு போகுது. இதுவே நம்மளை இப்படி நடத்துதுன்னா தேவனுடைய வார்த்தை நம்மளை எவ்வளோ அழகா சொல்றாரு. என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். ஏசாயில சொல்றது, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்ற. உனக்கு எது லாபமோ அதை நான் உனக்கு போதிக்கிறேன். அந்த தேவனிடத்தில் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் வண்ணமாய் அவர் பேசுவார். சபை ஸ்டீரிங் உங்க கையில் தான் இருக்குது, கையில் கொடுத்துட்டார். சரி, ரொம்ப பொறுப்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவரே மனைவி எப்படி நடத்தணும், புருஷனை எப்படி நடத்தணும், பிள்ளை எப்படி நடத்தணும், பண விஷயத்தில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்க்கணும், எப்படி பாதுகாக்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்து நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே, எதில் என்னைய கடவுள் உன்னை ஒருத்தர்கிட்ட உன்னை கேட்பாரானால் அவன் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட போகிறான்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் உலகத்தை எல்லாத்தையும் போய் நிற்கிறது இல்லை, கேட்கவும் மாட்டார். அவருக்கு ஒரு பசி அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிற்கவும் மாட்டார். என்ன அவருக்கு பசிச்சா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் தேவைக்காக நான் ஒரு காரியத்தை கேட்கறது இல்லை, மாறாக நீ ஆசீர்வதிக்கப்படணும், உனக்காக அந்த பிரமாணங்களை நான் வச்சிருக்கிறேன். அப்ப நீ செய்ய தீர்மானிக்கிற காரியத்தில் நான் கூட நிற்கிறேன் அப்படின்றார். காற்று அலையை கண்டு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பண விஷயத்தில் குறைவு தாழ்ச்சி வரும்போது பயந்துராத, நான் உன் கூட இருக்கிறேன். பிரமாணங்களை வச்சிருக்கிறேன், கற்றுக்கொள், உடன்படிக்கை நினைச்சுப்பார், அதை துதி, விசுவாசத்தை வளர்த்துக்க. இப்போ இன்னைக்கு கர்த்தர் நாம் செழிக்கிறதுக்கு சில மூலதனத்தை ஏற்கனவே உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேருக்குமே அதை கொடுத்திருக்கிறார். சில விதை வடிவத்தில் தேவன் அத்தனை பேருமே செழிக்கும்படி ஏன்னா ஒரு பிரமாணத்தை வச்சிருப்பார், ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறமை அப்ப ஏற்கனவே எனக்குள்ள வச்சிருக்கிறார்.
விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இந்த பூமியில இருக்குமானால் விதைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? விதையே இல்லை, ஆனா பிரமாணம் மட்டும் இருக்குன்னா ஆண்டவர் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டார். அல்லது விதையை மாத்திரம் கையில கொடுத்துட்டு அதை விதைச்சு அதை வளரக்கூடிய அறுவடை எடுக்கக்கூடிய பிரமாணம் ஒண்ணு இல்லை அப்படின்னா கடவுள் முட்டாள் கிடையாது. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாறாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் பொதுவான அத்தனை பேரும் இந்த பூமியில செழிக்க முடியும். போன வாரத்துல பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் செழித்தார்கள் ஒரு நாள் ராத்திரியில. ஒரு தேசமே தரித்திரத்தில் இருந்த ஒரு தேசம் கோடீஸ்வரர்களாக அங்கே வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணி அள்ளி கட்டிக்கிட்டு வனாந்தரத்தில் தெரிஞ்சிருக்கிறாங்க, தங்கத்தோடு வெள்ளியோட. அப்ப தேவனால் ஒரு நாள் ராத்திரியில அப்படி செய்ய முடியும். அதனாலதான் இந்த அவங்க ரொம்ப ஜெபம் பண்றாங்க, இந்த இவங்க ரொம்ப பரிசுத்தம், இந்த அவங்க ரொம்ப வசனம் தெரிஞ்சவங்க, அதனால அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லை. தேவன் எல்லாருக்குமான தேவன். தேவன் எல்லோரையும் ஒன்று போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதல்ல நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். வாசிங்க மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எப்பயுமே இந்த புக்கு ஒன்று வாசிக்கிற அந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன பண்ணுன்னா வாசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆத்தருடைய அந்த கற்பனை உங்கள் கற்பனையாயும் வளரும் பாருங்க. அதனால அந்த காலத்துலலாம் புக்கெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் கற்பனை வேற லெவலில் இருந்தது, கிரியேட்டிவ் மைண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே செல்லு டிவி இப்படின்னு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தருடைய கற்பனை விசுவலைஸ் பண்ணி கொடுத்ததுனால நம்முடைய கற்பனை திறன் எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டு போனது. நமக்குன்னு சுயமான ஒரு கற்பனை வரமாட்டேங்குது. இப்போ இதை நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா? வாசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் நான் செய்யும்படி சொல்கிறாரு, தசம்பாங்களை எல்லாம் கொண்டு வா. அப்படி நான் கொண்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அப்போ திறந்துன்னு வாசிக்கும் போது திறக்கிறத நான் இமேஜின் பண்ணணும். அதுக்கு தான் அந்த இமேஜினேஷன் கொடுக்கப்பட்டது. அந்த இமேஜினேஷன் அப்படி வந்துடக்கூடாதபடி அதனால தான் பேப்பரில் பிரிண்ட் பண்ணப்பட்ட பைபிளை முதல்ல வாங்கி வாசிக்க பழகுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்குள்ள அந்த இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு போகும். ஏன் இயேசுக்கு தெரியாதா? ஆண்டவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே சிடியில் போட்டு பைபிள் கொடுத்துருப்பார்ல, அன்னைக்கே பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருப்பார்ல. ஏன் பிரிண்ட் பண்ணி அதை கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் அதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக ஓனா சொந்தமான ஒரு கற்பனையில் பலகணிகள் திறக்கப்படுகிறதும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அப்படிங்கன்னா அந்த இடம் கொள்ளாம வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்றத நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றது. கடன்னு வாட்சி அப்படி முடிக்கிறது இல்லை, நின்று ஒன்றுலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. அப்போ இப்படி சம்பவம் ஒன்று நடக்கணும்னு அவர் சொல்லியிருக்காருன்னா உணர்வுபூர்வமாக அதை வாசிக்க பழகிறது. அப்படி வாசிக்கும் போது என்னுடைய கற்பனை திறன் வளர ஆரம்பிக்கும். கடமைக்கேன்னு ஒரு அதிகாரத்தை வாசிட்டு முடிக்கிறது இல்லை, மாறாக ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு புரியணும், என் வாழ்க்கையை மர்வப்படுத்துகிற சத்தம் இது. இன்னைக்கு இருக்கிறதுல இருந்து கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டு புழு வண்ணத்து பூச்சியாய் தேனை எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நடத்துறதுக்கு தான் தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அது என் ஆத்மாவுக்குள்ள போய் மர்வப்படணும். அது ஒரு வேலை. நிச்சயமா வசனத்துல வேலை செய்யுங்கன்னு ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கேற்ற பலன் இருக்குது. அப்ப சொல்றாரு, விதை வடிவத்தில் வானத்தின் மதகை திறக்கக்கூடிய விதையை நான் உன் கையில கொடுத்துருக்கிறேன்ற சாவி இன்னைக்கு உன் கையில இருக்குது. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களை வசனம் விதைக்கப்படும் வலியர்கானவர்கள். ஸோ இப்படி 4 நிலத்தை ஆண்டவர் இங்கே பேசுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு 20ஆம் வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்ப இதுக்கும் தசமபாகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் ஒரு மூலதனத்தை கையில கொடுத்திருக்கிறார். வசனங்கிறது ஒரு விதை வடிவத்தில் இருக்குது. இந்த விதையை கொண்டு போய் ஒருத்தன் பொறுப்பா இருந்து விவசாயியை போல இருந்து நல்ல நிலமாய் இருக்கக்கூடிய பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாகிய, அதனால முதல்ல இருதயம் பக்குவப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அது பரிசுத்த ஆவியானவரால் உழணும், பரிசுத்த ஆவியானவரால் அதை பக்குவப்படுத்தணும். அதில் கொண்டு போய் இந்த வசனத்தை விதைக்கணும், விட்டு கொடுக்கறது. இது பெரிய ஒரு ப்ராசஸ். ஆனால் நிச்சயமாய் 100க்கு 100 இதில் பலன் இருக்கு. கடவுள் இப்படித்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார்.
இருதயம் நான் தெரியாது, வசனம் நான் தெரியாது, விதைக்கிறது நான் தெரியாது. கர்த்தாவே எனக்கு அற்புதத்தை செய்யும். ஓகே, அற்புதம் நடந்துருச்சு. அதை கொஞ்ச நாளைக்கு அப்படியே கொண்டாட வேண்டியது. அப்புறம் அற்புதம் பழசா போச்சு. திரும்ப வந்து ஆண்டவரையும் அற்புதம் செய்யும். இவனை வச்சு என்ன தான் செய்ய முடியும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவன் அவனுக்கே பிரயோஜனமா இல்லையே. அதனால தான் இயேசுகிட்ட வந்து ஒருத்தங்க அற்புதங்களை கேட்கும் போது விபச்சார சந்ததின்றார். அந்த மாதிரி நீ அற்புதத்தை தேடி வர்ற. ஏன் இருதயம் பக்குவப்படுறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, அந்த இடத்துல என்னை நான் தாழ்த்துறதில்ல, கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு மனம் இல்லை. இவ்வளோ வேலை இருக்குது அந்த இருதயத்தில் வேலை செய்யறதுக்கு என்னைய இடம் கொடுக்க மாட்டேங்கிற. நீயா இருக்கிற, நான் அற்புதம் மாத்திரம் நடக்கணும் வந்து நிற்கிற. அப்போ நீ யாரா இருக்கிற? இயேசுவை தன் வாயால சொல்றாரு. அப்போ அற்புதம் நமக்குரியது இல்லையா? நிச்சயமாய் அனுதினமும் நமக்குரியது. யாருக்குரியது? தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நடக்குது. அப்போ கடவுள் ஆண்டருடைய நாமத்தை அறியாத ஜனங்களுக்கும் அற்புதத்தை செய்கிறார். ஏன்னா அவன் இருதயம் இன்னும் குணப்படலை, அவனுக்குள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதான் வாழவே முடியும். ஆனால் தேவ சன்னிதானத்தில் வந்தும் எனி டைம் நான் அற்புதத்திலேயே நான் வாழ, அது இவர்கிட்ட போகிறது, இன்றைக்கி இல்லாட்ட நாளைக்கு அந்த ஊழியக்காரர், அதுக்கப்புறம் இந்த இவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, இப்படி பேக்கை மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக தெரிகிறது. உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை வாங்கி இருதயத்தில் மாற்றம் மறுரூபம். கடைசியில் இந்த அக்கா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு மீட்டிங் பாக்கி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஏன் தான் இவங்களை எப்படி சோதிக்கிறாரோ தெரியல. அவங்க வீட்டு பிள்ளைகளை நாலு திசையில் தெரியுது. அக்கா வாழ்க்கை இவ்வளோ கொடூரமாக இருக்குது. நிச்சயமாக பரலோகத்தில் இவங்க நல்லா இருப்பாங்க. வாழ்க வளமுடன் நம்மளும் சொல்லி அனுப்பி வச்சிடலாம். இதுக்கு மேலே அக்கா இருந்து நிறைய பேருக்கு எடுத்துடக்கூடாது. கூட்டம் கூட்டமாக போய் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துறீங்களா? ஏன்னா அப்போ தான் ஒரு ஆத்மா உட்காந்து கற்றுக்கிற வரும். டெம்ப் பண்ணுற மாதிரியே, ஆமாம் நீ அங்கே போய் நீ என்னத்தை கண்ட, அந்த அங்கே மீட்டிங் போடுறாங்க, இந்த இங்கே இந்த மீட்டிங் போடுறாங்க, அந்த ஐயா வல்லமையான ஐயா வந்திருக்கிறாரு. வல்லமையான ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு தான் தேவன் சபையை வச்சுக்க. அப்போ அது உட்காந்து கற்றுக்கொள்ளும் போது தான் அது மாற்றம் வரும். ஐயாட்ட இல்லை, ஐயாவே சொல்கிறேனே, எந்த ஐயாட்டையும் கிடையாது வல்லமை. ஆவியானவர் இல்லை அப்படின்னா ஐயாவே ஜீரோ. வார்த்தை இல்லை, வசனம் இல்லை அப்படின்னா ஐயாவே ஜீரோ. அதனால தான் ஐயாக்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. அவர் வார்த்தைக்குள்ளே இருக்கிறார். அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தில் வேலை செய்யுங்க. அதில் வேலை செய்யாமல் நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர மாட்டார். எதிர்காலத்தை குறித்து நல்லா வாழணும் ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசை உங்களை கொண்டுகிட்டே இருக்கும். ஏன் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, பலன் இல்லை ஆவியில். நிச்சயமாக உங்களால் அந்த வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ 1 30 60 100 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளில். தேவ ராஜ்யத்தினுடைய வேலை எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறத குறித்து ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. அந்த கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, சபையில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 25% ஜனங்கள் மாத்திரம்தான் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்குன்னு உண்மையாக இருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் இருந்து தான் இன்னைக்கு உலகம் முழுசும் சுவிசேஷம் கடந்து போகுது. அப்போ அந்த மற்ற 75% என்னாச்சு? ஆண்டவர் எல்லாரையும் தான் ஏற்கிறார், எல்லாரையும் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 25% பேர் தான் அறுவடை எடுக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இது வெளியில் தெரியறதில்ல. ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார், ஒருத்தர் ஆசீர்வதிக்கலை, அவங்களுக்கு லக்கு. இப்படி பேசிட்டு யார்? விதைக்காத ஆட்கள், அந்த விதையை குறித்து அறிவில்லை, இருதயத்தை குறித்து எந்த அறிவில்லாத ஆட்கள். இப்படி இந்த காலம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்க நமக்குள்ளேயே அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணிடும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா, எல்லாரும் ஆர்வமாக தலையை ஆட்டி ஆட்டி கேட்குறீங்கல்ல. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இது இறங்கி வீட்டில் போய் அது வேலை செய்தான்ங்கிறத வச்சு தான் எதிர்காலம் இருக்குது. இது எப்போ வெளியில் தெரியும்? ரிசல்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு வயல் பக்குவப்பட்டு அந்த வயலில் நல்ல அறுவடை வரும் பொழுது எல்லாம் பச்சையாக இருக்குது. ரோட்டில் நின்று பார்த்தோம்னா எல்லாம் பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. ஆனால் எப்போ ரிசல்ட் தெரியும்? அறுவடைன்னு வரும் பொழுது களையும் பச்சையாக தான் இருந்துச்சு, நெல்லும் பச்சையாக தான் இருந்தது. ஆனால் ரோட்டில் இருந்து பார்த்தா அத்தனையும் பச்சையாக இருக்குது. காற்று அசையும் போது அப்படியே தலையை ஆட்டத்தான் செஞ்சிச்சு எல்லாமே. ஆனால் அறுவடைன்னு ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சிடும், அது தரிசு நிலமாடா இவ்வளோ பச்சையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும். அப்போ என் நிலம், என் இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து, எந்த சந்தேகம் வந்தாலும், எப்படிப்பட்ட சத்துரு கொண்டு வந்து வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வந்தாலும், கர்த்தாவே நீர் பேசும், நான் கேட்கிறேன்,
நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். வலதுபுறம் இடதுபுறம் நான் சாய போறதில்லை. நம்முடைய வார்த்தை எனக்கு நான் நல்லா இருப்பதற்கு நீ எழுதி வைத்த பிரமாணங்களை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஏற்கிறேன். அப்ப செழிப்புக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த இருதயத்துக்குள்ள முதல்ல விதைக்கிறத ஆரம்பிங்க. உட்காந்து இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யுது. ஆனால் ரிசல்ட் வரும்பொழுது இதை விட்டுட்டுல நான் பல காரியங்களை நான் தேடிட்டேன். அந்த மனுஷன் காலை பிடிச்சி, இவன் காலை பிடிச்சி, எவனையாவது காக்கா பிடிச்செல்லாம் வாழ்ந்துட்டனே. கர்த்தாவே, ஏன் எனக்கு இருதயத்தை தந்திருக்கிறீங்க, அதில் வளரக்கூடிய வசனத்தை தந்திருக்கிறீங்க, வேலை செய்யவும் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் நிலத்தில் நான் சொந்தமாக நான் வேலை செய்கிறேன், அதற்கான பலனை நான் அனுபவிக்கிறவனா இருக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அடேப்பா, என்ன பெரிய சத்தியம்! நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இதுக்கே இயேசு வந்தார். இது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நீ என்ன செய்யறியோ அதுக்கேற்ற பலனை அனுபவிப்பேன்னு. ஆனால் கிருபை என்ன சொல்லுதுன்னா, இங்கே நீங்களே இல்லை, உங்க செயலே இல்லை, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய கிருபை. அப்படின்னா சிலுவையில் என்ன செய்தாருங்கிற அறிவு, அந்த அறிவு விசுவாசமாய் வரும்போது அதிலிருந்து நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தாவே, என் தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்தீங்கன்னு சொல்றீங்களே, நான் வாசிட்டனே. விசுவாசத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையினால தான் ஒரு விதையினுடைய வல்லமை என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு காக்கா எங்கேயோ எதையோ சாப்பிட்டுட்டு ஒரு மொட்டை மாடியில் எச்சம் போட்டு போயிடுது. இன்னைக்கு காடுகள்லாம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா, பறவைகள் சாப்பிட்டு போட்ட எச்சம், கடவுளுடைய ஞானம். இதெல்லாம் நீங்கள்லாம் போய் ஒரு நாள் கோழியை தோண்டி ஊண்டி அதுக்கு தண்ணி ஊற்றிலாம் வளர்க்கலை. எப்படி இவ்வளோ பெரிய காடுகள் உருவாகுது? பறவைகளை ஆண்டவர் அந்த தன்மையில் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு விதைக்குள்ள யாருமே இந்த இடத்துல வாழலை. ஐயா வீட்டை கட்டி போட்டு ஃபாரின் போயிட்டார், பல வருஷம் ஆச்சு. ஒரு பறவை எச்சம் போட்டு வந்த அந்த ஒரு விதை ஒரு ஓரமாக மூளையில் காத்தடிச்சு மாடியில் வளர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு பிடிக்க ஆரம்பிக்குதா. ஐயா பெரிய காங்கிரட்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லா காங்கிரட்டையும் தொலைச்சு அற்பமாக நீங்கள் நினைக்கிறீங்க அந்த விதைன்னா இதை சாதாரண நசுக்கி போட்டலான்னு. ஆனால் அது சரியான இடத்துல அதை விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த விதை அப்படியே அந்த வேர் விட்டு கொஞ்ச நாளில் அது எவ்வளோ பெரிய இரும்புனால செய்யப்பட்ட வீடாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பாலடைஞ்ச வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? செடி முளைச்சி போயிருக்குல்ல, வேறு எங்கே இருக்கு? மேலே இருந்து கீழே வரைக்கும் விட்டுருக்கு. எப்படி அப்படி போச்சு? ஒரு விதைக்குள்ள இருக்கிற ஜீவன். உங்க வாழ்க்கையில நீங்க தரித்திரத்தில் பாலடைஞ்சு போயிருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த இருதயத்துக்குள்ள போய் இந்த நல்ல விதையை ஆண்டவர் விதைக்கும் போது, அதுக்கு இடம் கொடுக்கும் போது, எவ்வளவு பெரிய அரணா இருந்தாலும், தரித்திரம் பல வருஷ கணக்கில் இருந்தாலும், அது எல்லாவற்றையும் உடைச்சு முட்டி பார்த்தீங்கன்னா அது வேறு பிடிச்சு அது உள்ள இருந்து அப்படி செழிக்க ஆரம்பிக்கும் ஐஸ்வர்யன்றது. அதனாலதான் வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. அதனாலதான் என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் வேலை செய்யக்கூடிய வல்லமை படைத்ததா இருக்கிறது. அதனால சத்துருனுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றார். நீங்க அதை லேசா நினைக்க கூடாது. வாயை திறந்து பேசுற தேவ வார்த்தைகள் எல்லாம் சத்துருனுடைய கிரியைகளை அழிக்கிறதா இருக்கிறது. அப்ப பிசாசன் கிரியைகளை அழிக்கிற அதே வசனம் தான் உங்க வாழ்க்கையை கட்டுகிறதாவும் இருக்கிறது. அதனாலதான் வசனத்தை கேட்க தீவிரப்படணும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். ஏன்னா இங்க நின்று பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளுமே ஆண்டவர் ஜீவனை வச்சு உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துறதுக்கு அனுப்புறாரு. அப்ப இங்க வரவிடாதபடி என்ன செய்யணுமோ சத்துரு எல்லா வேலையும் செய்யும் போது தீவிரம் காட்டுறது. அந்த தீவிரம் இல்லாதவர்கிட்ட ஆண்டவர் வேலை செய்ய முடியாது. எனக்கு இது வேணும். யாக்கோபு பிடிச்சான் பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் ரா முழுவதும். அதைத்தான் இன்னைக்கு ஆல் நைட் பிரேயர்ட்டாங்க. ஆனா தீவிரம் இருக்காருன்னு தெரியல. ஆல் நைட் பிரேயரு ஏன்னா யாக்கோபு போட்டார். அந்த தீவிரத்தை காட்டல. நைட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு காலையில் இருந்து நல்லா கொஞ்சம் தீவிரமாக வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிய பழங்க. எத்தனையோ ஆன்லைன் ப்ரேயர்லாம் போயிட்டு வந்து வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவிரம். யாக்கோபு அவனுக்கு பசிக்கிறதுக்கு கூழ கிண்டி வைக்கிறான். இப்போ அண்ணங்காரன் பசியில் வந்து நிற்கிறான். ஏசா, நான் பசினால் சாகிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூழ கொடுன்னு கேட்டா இப்போ இவனுக்கும் பசிக்க தானே செய்யுது. அது செய்யறது அவனுக்கு தானே. ஆனால் அதை பார்க்கலாம் அவன் எதை பெருசாக நினைக்கிறான், தீவிரப்பட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரியா? எதில் போட்டான் பாருங்க டீல். ரெண்டு பேருக்குமே பசிக்குது. அவன் பசிக்க அவன் செய்கிறான்.
எனக்கு இந்த பசியை விட எனக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். தீவிரம் இருக்குது அந்த அளவுக்கு? ஏதாவது எதையாவது அப்படி செய்ய முடியுதா? நமக்கு தீவிரப்பட முடியுதா? மழை வந்துடக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் நியூஸ் பாருங்க. ஏன் லீவ் விட்டுற மாட்டாங்களா? லீவ் எடுக்கிறதுல தீவிரம். அதே போலதான் நமக்கும் சர்ச்சுக்கு போறதுக்கு ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு கிடைக்காதான்ற மாதிரி பார்க்கறது. தொட்டு பாருங்க, ஏதாவது சுடுதா? காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் லைட்டாக சுடுற மாதிரி இருக்கு, ஓகே குளிராக இருக்கு, அப்போ நீ போட்டு போட்டு படுத்து தூங்கு. தீவிரம் இல்லாதவங்கள்ட்ட ஆண்டவர் பேச மாட்டார். அவங்கள கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இது எனக்குரியது, எடுக்க பழகிறது. என் மேல் ஒரு யுத்தமே எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்றான். இங்க காய்ச்சலுக்குள்ளேயே பாய முடியல, லைட்டா சுட்டதுக்கே படுத்தாச்சு. அவன் சொல்றான், ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். தீவிரம் இல்லை அப்படின்னா கடவுள் வச்சிருக்கிற அளவற்ற ஐஸ்வர்யத்துக்குள்ள போக முடியாது. உலகம் உங்களை பயமுறுத்தும். சத்துரு கரையில் நின்றுட்டு இந்த பக்கம் வந்துடாது, ஆபத்தும்பான். ஆனா உள்ள இறங்கி ஆண்டவர் சொல்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு. நான் சொன்னது எல்லாம் ஆழத்துல கிடக்கு, இருக்கு, நீ போ. நீ கரையில நின்றுகிட்டே ஒண்ணுமில்ல என்ற தீவிரப்படு. சத்துரு எல்லாத்தையும் பிடிச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறான், நான் உனக்கு எடுத்து தர்றேன். வெண்கல கதவு தடவி பார்த்துட்டு இது வெண்கலமா இருக்கு, நம்மளால முடியாதுன்ட்டு அடுத்த கதவுக்கு போயிடாத. மரக்கதவுல என்ன இருக்கும்? மரக்கதவு அல்லது ஒண்ணுமில்லாம துருபிடிச்சு போயிருக்கிற கதவு என்ன செய்யும்? அதுல ஒண்ணுமே இல்லை. முக்கியமானதெல்லாம் வெண்கல கதவுக்கு பின்னால தான் இருக்குது. நான் உடைக்கிறேன், நீ நில்லு, நீ என் கூட மட்டும் நில்லுன்றார். தீவிரப்படுறது. நமக்கு தீவிரம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அப்ப விதை தீவிரமாய் உட்காரணும். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஜீரோல இருக்கும்போது ஒருத்தன் இதுல வேலை செய்யறதுக்கு தீர்மானிக்கிறான், விசுவாசிக்கிறான். கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு, என் வாழ்க்கையை மறுவப்படுத்திடும், என் தரித்திரமாகி அந்த காங்கிரட் எல்லாம் உடைக்கப்படக்கூடிய வல்லமை இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் என்னை கேலி பேசலாம், எல்லாரும் என்னை நக்கல் பண்ணலாம், எல்லாரும் என்னை அவமானப்படுத்தலாம். ஆனா ஆண்டவரே, நீர் ஒரு பொழுதும் என்னை அப்படி செய்யற தேவன் இல்லை. எனக்கு உதவி செய்யும்படி இந்த வசனத்தை தந்திருக்கிறீங்க. ராத்திரி பகலா உட்கார்ந்து ஐஸ்வர்யத்திற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து அதை கீழ்ப்படி என்னை நான் அர்ப்பணிக்கும் போது தாவீது சொல்றான் பாருங்க, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். அப்படின்னா வசனம் உள்ள வந்தா போதும் ஆண்டவரே, பாவம் செய்ய முடியாத பலன் அந்த வசனம் எனக்கு கொண்டு வந்துருது. விதைக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு. இல்லைங்க நான் பாவம் செய்ய மாட்டேன், அதனால என்ன செய்ய போறீங்க? இப்படி கண்ணை மூடிக்கிட்டே நடக்க போறேன். ஏன்னா கண்ணை திறந்தா தான் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது. என்னை டெம்ப்ட் பண்ற மாதிரி போஸ்டர்ல இருந்து, செல்லுல இருந்து, டிவியில இருந்து எதையும் நான் பார்க்க மாட்டேன். சமாதானமே இல்லை. அப்ப சமாதானத்தை எங்க போறீங்க? ஏதாவது காட்டுக்கு போறேன், ஏதாவது மலைக்கு போறேன். சமாதானத்துக்கு ஏற்ற விதைகளை எடுத்து உங்க இருதயத்துல விதைங்க. காற்றடிக்கும், புயலடிக்கும், படகுல நிம்மதியா ஒருத்தர் தூங்கி காட்டினாரு. வாழ்க்கையை சுற்றிலும் போராட்டம், பிரச்சனை இருந்துச்சு. இயேசுக்கு இருந்த பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்குமே கிடையாது. பாருங்க, 33 வயசு தான் வாழ்ந்தாரு. அவருக்கு இருந்த பிரச்சனை வேற யாருக்குமே இல்லை. அரசியல்ல இருந்து, ஆன்மீகத்தில் இருந்து அத்தனை பேரும் எதிர்த்தான். அவரை கொல்ல தேடினார்கள். ஆனா அதுக்கு மத்தியில் அவர் சமாதானமாய் படகின் பின்னணியத்திலே தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருந்தாராம். ஏன்னா ஏற்கனவே சமாதானத்திற்கான விதையை உள்ள இருதயத்தில் போட்டு வளர்ந்து நிற்கிது. போகும்போது சொல்றாரு, அந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். அப்படின்னா உலகம் தருகிற சமாதானம் இல்லாவிட்டாலும் இந்த சமாதானம் உங்களை தாங்கும். காற்றும் புயலும் அடிக்கும் போதும் அவரை போல நீங்க தூங்கலாம், அல்லது எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டலாம். ரெண்டுல எதையாவது ஒன்றாவது செய்யுங்க. ஒன்று தூங்கிருங்க, அல்லது எழுந்து நின்று காற்றே இறையாதே, கடலை அமைதலா இருந்தாது பேசுங்க. நிறைய பேர் தூங்குறாங்க, அந்த தூக்கம் வேற. எதை குறிச்சும் கவலைப்படுறது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். படகு முங்கி போயிடும். தூங்குறது எதுக்குன்னா, நான் அக்கறைக்கு போவேன்னு சொல்லி ஏறி உட்காந்து தூங்குறது, விசுவாசத்தோடு கூட.
அப்போ பண விஷயத்தில் ஒரு தீவிரம், எனக்கு என்ன தேவையை இருதயத்தில் எடுத்து நான் பேச தீர்மானிக்கணும். அந்த தீர்மானம் விதைகளாக இருக்கணும், நல்ல விதைகளாக இருக்கணும். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவம் செய்கிறான்னாக்க சும்மா போய் செஞ்சுட்டாரா? ஐயா இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார், தொப்புக்கிட்டீர்னு பாவத்தில் விழுந்துட்டாரு. அப்படியா? ஐயா பாவத்தில் விழுந்துட்டாரா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எதை பார்க்கக்கூடாதோ பார்க்குறார், எதை கேட்கக்கூடாதோ கேட்குறார், எதை செய்யக்கூடாதோ செய்கிறார். ரசித்து ருசித்து மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாதாளத்துக்குள்ளே இறங்குனார். ஐயா நல்லா இருந்தார், பாவத்தில் விழுந்துட்டார். விழலாம் இல்லைங்க, டைம் எடுத்து செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் டைம் எடுத்து செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, இருதயத்தில் விதைங்க. அப்படி ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கட்டும். நல்ல விதை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. வசங்க கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இங்கே பிரச்சனை என்னன்னாக்க, ஒரு வாரம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுட்டு மல்கியால் சொன்னது போல் தசம்பம் காணிக்கைங்கிறத கொண்டு வந்து போட்டுட்டு அடுத்த வாரத்தில் போய் நின்று பார்த்தா காணாம். உடனே நம்ம என்ன பண்ணிடணும், வசனத்தை சந்தேகப்படுற மாதிரி சத்துருவே சொல்கிறான், பாரு நீ சொன்னல நடக்கலை இல்லை பாரு. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் விதை வடிவத்தில் சொல்கிறார். ஏற்ற காலம், அறுவடைக்குன்னு ஒரு காலம் கட்டாயம் இருக்குது. அப்போ தசம பாகம்ன்றது எனக்கு இன்னைக்கானது இல்லை. தசம பாகம் என் எதிர்காலத்தை இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன். என் சந்ததியும் பண விஷயத்தில் எப்படி இருக்க போகிறாங்கிறதுக்கான தீர்மானம் இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல இருக்குது. ஏற்ற காலம் சொல்கிறாங்க. அந்த மூங்கில் விதையை குறித்து பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மூங்கில் விதையை விதைக்கும் போது 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சின்ன ஒரு முளை கூட வெளியில் வராது. விவசாயி விசுவாசத்தோடு கூட அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பான். 6 வருஷம் அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். நிலத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு இது விதை கூட வெளியில், அந்த ஒரு பச்சை கூட வெளியில் அடிக்காது. அப்போ சொல்கிறாங்க, அந்த 6வது வருஷத்துக்கு அப்புறம் 5-6 வாரத்துக்கு 60 அடி உயரத்துக்கு வளர்ந்துருமா. அப்போ அந்த 6 வருஷம் என்ன பண்ணுச்சு? புரியுதுங்களா? விதையினுடைய தன்மை. அப்போ இன்னைக்கு நீங்கள் விதைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, மோசம் போகாதிருங்கன்றார். ஏமாந்து போயிடாதப்பா. மோசம்னா என்னன்னா ஏமாந்து போகிறது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஏன்னா அவர் தான் பிரமாணத்தை இயக்கியிருக்கிறார், அவர் தான் விதைக்க சொல்லியிருக்கிறார். அப்போ அதை செய்யும் போது அதை செய்யாமல் போயிடணும் எவனாவது ஒருத்தன் சொல்றதை நம்பி ஏமாந்து போயிடாத. இது தேவனுக்கு எடுத்த காரியமா இருக்கு. உன் தலைமுறைக்கு நீ என்ன செய்ய போறியோ அதை நீ இன்னைக்கு நீ தீர்மானிக்கிறதா இருக்கிற. மோசம் போகாதிருங்கள். கடவுளுடைய காரியம்னு வரும்பொழுது அதை அசட்டை பண்றது, அலட்சியப்படுத்துறது, அப்படின்னா பரியாசம் பண்ற மாதிரி இருக்குது. ஆமா சொல்லுவார், என்ன பெருசா நடந்துருச்சு, இந்த அவர் செஞ்சாரு இவர் செஞ்சாரு. உங்க வாழ்க்கை 0ல இருந்து ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு பிடிப்பு உள்ள இருக்கிற. கர்த்தர் சொல்லி இருக்கிற, நான் செய்யறேன். என் தலைமுறைக்காக ஆண்டவர் பேசியிருக்கிற வார்த்தையா இருக்கு. அப்ப மோசம் போகாதிருங்கள். அப்ப தசமபாகத்தை தேவன் விதையாக தந்திருக்கிறார். வருங்காலத்தினுடைய தேவை சந்திக்கப்படுகிறதற்காக. அப்ப எல்லாரும் பண விஷயத்துல நல்லா இருக்கிறதுக்கு தேவன் எளிமையான ஒரு மெத்தடை கொடுத்திருக்கிறார். இது எப்ப நிறைய வந்ததுக்கு அப்புறம் செய்யறதுக்கா? கொஞ்சமா இருக்கும் போதே ஆரம்பிங்க. 0ல இருக்கும் போதே இதை ஆரம்பிச்சிருங்க. இது ஏதோ ஒரு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று பண்றதில்ல. இந்த திருப்தி அடைந்தவன் தேன்கோட்டை மிதிப்பான் அப்படி வரும்போது கொடுங்க இல்லை. நான் ஒண்ணுமே இல்லாமல் 0ல இருக்கும்போது அது ஒரு தீர்மானம், என்னுடைய லைஃப் ஸ்டைலாக மாத்துறது. அப்படி செய்யும் போது என் வாழ்க்கை முறை, பணத்தை குறித்து என் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வேற அளவில் மாறுது. பணம் என்னுடைய சோர்ஸ் இல்லை, கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ்ங்கிற இடத்துக்கு ஆண்டவர் என்னைய கொண்டு வருகிறார். அப்ப தரித்திரம் முடிச்சிருக்கக்கூடிய இந்த உலகம், இதுல நான் சும்மா தூங்கி இருந்தாலே போதும், தரித்திரம் தானா வந்துடும். ஆனா ஒரு நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு விவசாயி எழுந்து போய் புறப்பட்டு போய் வேலை செய்யணும். இங்க நிலத்தை சும்மா போட்டு பாருங்களேன், முள்ளு தானா வந்துடும், புல்லு தானா வந்துடும். ஆனா நெல் வர்றதுக்கு ஒருத்தன் அங்க விவசாயி இருந்து பாடுபட வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க சும்மா இருந்துருங்க.
தரித்திரம் வர்றதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். கால் ஆட்டிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருங்களேன், போதும். அது போதும். கொஞ்ச நாளில் வீடெல்லாம் பால் அடைஞ்சு கிடக்கும், முள்ளுக்காடாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு உற்பத்திக்கு உண்டான எந்த வேலையுமே இருக்காது. சும்மா தான் இருந்தேன். என்ன பண்ணோம்? எந்த பாவம் பண்ணல, சும்மா தான் இருந்தோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. இதில் பெருமை வேற. நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, என்னால் யாருக்கும் எந்த கெடுதல் இல்லை. என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கிறேன். அதை விட பெரிய பாவம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. அதனால தான் பிரசங்கில சொல்றாரு, ஓடும் தண்ணீரின் அப்பத்தை போடு, நீண்ட நாள் கழித்து அதன் பலனை கட்டாயம் நீ பார்ப்ப, நிச்சயமா நீ பார்ப்ப. அப்படின்னு என்ன அர்த்தம்? பலன் இருக்குது ஒவ்வொரு காரியத்திலும். யாக்கோபு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சுற்றி அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வறுமை, ஒத்த கோளும் கையுமா போயிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் தசமபாகத்தை குறித்து கேள்விப்பட்டவர் தசமபாகத்தை எடுத்து வைக்க தீர்மானிக்கவே இல்லை. ஏன்? எல்லாமே தனக்குரியதுன்ற வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் ஜீரோவில் இருக்கும்போது ஒரு தீர்மானத்தை பண்ணார், கர்த்தாவே இனிமே அந்த அந்த இடத்துக்குள்ள இன்னைக்காவது வாங்க, கர்த்தாவே இனிமே தசமபாகத்தை குறித்து தெரியுது, காணிக்கை குறித்து தெரியுது, விதைன்றது தெரியுது, என் இருதயம் நல்ல நிலம் தெரியுது. இது வரைக்கும் நான் செய்யலை, என் வாழ்க்கை முழுசும் ஒன்றும் இல்லாமல் ஒத்த கோளும் கையுமா வந்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருக்குது. அப்போ இனி நீர் செய்வீரானால், இனி நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்த நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரேன் பொருத்தனை பண்ணார். அன்னையிலிருந்து தான் அவருக்கு தசமபாகம் வந்துச்சுன்னு இல்லை, தசமபாகத்தை குறித்து அறிகிற அறிவு ஏற்கனவே அவங்க தாத்தாட்ட இருந்து வந்தது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது தசமபாகம் கொடுத்தான் போட்டிருக்கு. அப்ப ஆபிரகாம் வயிற்றுக்குள்ள இந்த யாக்கோபு இருந்தார். எப்படி? ஈசாக்கு இருந்தார், ஈசாக்குள்ள யாக்கோபு இருந்தார். அப்ப தசமபாகத்தை குறித்து அந்த முழு குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்குது, அந்த படிப்பு தெரிஞ்சிருக்குது. அப்பத்தான் யாக்கோபு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். இனி ஆண்டவரே, அந்த இனி இப்பதான் ஆரம்பிக்கிறது. ஒண்ணுமில்லாம இருக்கும்போது தீர்மானிச்சு, நிறைய இருக்கும்போது தீர்மானிச்சது இல்ல, வெறும் கோளும் கையுமாய் போனது. அத்தனையிலும் நான் உண்மையாக இருப்பேன். மனுஷன் செஞ்சான் பாருங்க, கர்த்தர் எல்லா விஷயத்திலும் கூட இருந்தார். அப்ப இப்படி தீர்மானிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை எல்லாம் நல்லா மாறிடுச்சா? மாறல. போனங்க மாமா, சொந்த தாய் மாமா வச்சு செய்யறான் மனுஷன். அத்தனை இவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவுறதுல கவனமா இருக்கும் போதும் அழகா சொல்றாரு, என் தேவன் என்னோடு கூட இல்லாதிருந்தால் உன் தகப்பன் என்னை ஜீரோவாக்கி இருப்பான். லாபானுடைய இதை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தார். இதெல்லாம் பின்னால, இதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கிற காரியம். வெளியே ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க இந்த இப்படித்தான் இருந்தாங்க, இப்படி கொடுத்தாங்க, இப்படி வந்துட்டாங்க, எமோஷனலாக செஞ்சிடாதீங்க. இருதயம் நல்ல நிலத்துக்குள்ள விதையில இருந்து ஆரம்பிக்கணும். வசனத்துல இருந்து இதை செய்ய பழகுங்க. அந்த அக்கா இப்படி பண்ணாங்க, இந்த ஐயா இப்படி பண்ணார், அதனால இப்படி வந்துட்டார், இன்னிலேருந்து நானும் கொடுக்க போறேன், அப்படி யாரும் போட்டுறாதீங்க. எங்கேயும் அப்படி இந்த இமோஷனலான சத்தத்தை கேட்டல எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆவியிலிருந்து, பரிசுத்த ஆவியோட சத்தத்திலிருந்து உள்ள வரணும், சத்தியத்தை அறிகிற அறிவிலிருந்து வரணும். அதுதான் யாக்கோபுக்கு பெரிய விடுதலையா மாறிச்சு. மனுஷன் தீர்மானிச்சாரு, திரும்பி வர்றாரு, 2 பரிவாரங்களோடு கூட வந்தார். யாக்கோபினுடைய சந்ததி அதுக்கப்புறம் தரித்திரத்திலே இல்லை. தசமபாகம் அப்படிங்கிறது விதை வடிவத்தில் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற. சாப்பாட்டுக்கே வழி இல்லையா? தீர்மானம் பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை? நேத்து நான் விதைக்கல, இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்குமா இருக்காதங்கிறத இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன். யாக்கோபை போல வெறும் கோளும் கையும், தலையை வச்சு படுக்கிற தலையணை கூட இல்லை, கல்லு தான் இருக்குது, சொந்த வீடு இல்லை, பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் தேவன் என்னை விதைக்க வைக்கும்படி மூலதனத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறார். அதை செயல்படுத்தக்கூடிய பிரமாணத்தையும் ஆண்டவர் வெளியில வச்சிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய சத்தத்துக்கு என்னை நான் செவி கொடுக்கிறேன். அளவற்ற அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவர் எனக்கு தேவை. என் கை நிறைஞ்சு உம்முடைய தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இதை நான் தீர்மானிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு மனுஷன் தீர்மானிக்கும் போது அவன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு வாய்க்குமா இருக்குது, செழிப்புங்கிறது கஷ்டமா இருக்குது. தீர்மானம் பண்ணுங்க. என்னைக்கு தீர்மானம் எடுங்க, அவங்க வாழ்நாள் முழுசும் நீங்களும் அப்படியே போயிட்டு உங்க பிள்ளையும் அப்படி கைக்கு வாய்க்குமா போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு போயிடாதீங்க. இல்லைங்க, என் பிள்ளைய நான் ஏஐ படிக்க வச்சுட்டேன், என் பிள்ளைய ஐடியில் படிக்க வச்சிருக்கிறேன், கை நிறைய சம்பாதிச்சிருவான். ஏஐக்கு அறிவு கிடையாது. ஒரு கோடிங் கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கும். அன்பு கிடையாது, அதுல இரக்கம் கிடையாது, தயவு கிடையாது. ஏஐக்கெல்லாம் தயவு தெரியாது. ஆனா உங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அது எல்லாம் தேவையோடு கூட உண்டாக்கப்பட்டவனா இருக்கிறான்.
அவனுக்கு இயேசு வேணும், அவன் இருதயம் குணப்படணும், அவனும் ரட்சிக்கப்படணும், அவனுக்கு அன்பு தேவை, இரக்கம் தேவை, தேவ தயவு தேவை. இந்த வேலையை கொண்டு போறதுக்கு தேவன் நம்மளை நம்புறாரு. தீர்மானம் பண்ணுங்க. என் பிள்ளையை நாங்கள் அப்படி வளர்த்துட்டு இப்படி, உங்க பிள்ளை மட்டும்தான் அப்படி இருக்கும். ஒரு பொழுதும் செல்வம் ஒரு மனிதனை சமாதானத்துக்குள் நடத்தாது. அப்ப அந்த அளவற்ற செல்வம் என் காலுக்கு கீழே இருக்கணும், ஆனா என்கிட்ட இருக்கணும். நான் தேவனுக்கு கீழே இருக்கிறேன், தேவனுடைய ஆசைக்காக விருப்பத்துக்கு அந்த பூமியில் இருக்கிறேன். அறிவு வெறுத்து போகுது, நோ உண்டாகுது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு சமாதானத்தையும் கிருபையும் இங்கே கொண்டு வருது. எல்லாத்தையும் கற்றுக்கங்க. ஆனால் அதை காலுக்கு கீழே வச்சுட்டு கடவுள் இருக்கிற அறிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு கர்த்தாவை ஆராதிக்க வருகிற நம்முடைய சத்தத்தை கேட்க வர்றேன் வாங்க. சாலமோன் அவ்வளோ பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டிட்டு அவன் சொல்கிறான், கர்த்தாவே இது அத்தனை உம்முடைய கிருபை. அவன் பெருமை பாராட்டின எப்படி பாராட்டியிருக்கலாம்? எல்லாத்தையும் கட்டி முடிச்சு சொல்கிறான், கர்த்தாவே இது எல்லாம் உம்மாலாயிற்று, அத்தனை உம்மாலாயிற்று. அதனால தான் சின்ன ஒரு வளர்ச்சி வந்த உடனே கொஞ்சம் அப்படி கால் இருக்கட்டும், என்ன பூமியிலே இருக்கட்டும். சிலர் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே தான் நடக்குது, ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கிறாங்க. வேண்டாம், அத்தனை கர்த்தாவே உம்முடைய கிருபை. ஏன்னா இன்னும் நீங்கள் மேலே உயர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. சத்துரு உயர்ந்து போக விடாத அளவுக்கு கொஞ்சம் தூக்கி விட்டுறான் பாருங்க. கவனம், விதைய உடையவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் சத்துருக்கு நீங்கள் முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட விதை இருக்குது. சென்னைக்கு நிறைய பேர் இருக்கிற ஆண்டவரே நிறைய கொடுத்தா நான் நிறைய கொடுத்துட்றேன். ஏன் ஆண்டவர் நிறைய கொடுக்கறது இல்லை? வாசிங்க யாத்திராகம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கிலும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கள்ளங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளைவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன், தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன் நின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் நின்று துரத்தி விடுவேன். ஒரு வீடு காலியாக இருந்தால் பாலடைஞ்சு போகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விருத்தி அடையணும்னா காட்டு மிருகங்களை அதெல்லாம் ஆளுகை செஞ்சு நாசம் பண்ணிடக்கூடாதபடி இந்த காரியத்தை எல்லாம் நான் அங்கே வச்சிருக்கிறேன், அவங்கள உள்ள வச்சிருக்கிறேன். அப்போ சொல்லும் போது சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, என்னதான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரலாக இருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறை, இப்போ நீங்கள் போயிடுறீங்க, அடுத்த தலைமுறை வருது, இந்த தலைமுறை அத்தனை சொத்தையும் அழிக்கிறதுக்கு 3 வருஷம் போதுமா? பல கோடிகளை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம், 3 வருஷம் போதுமா? இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் பயங்கர பீக்கில் இருந்திருக்கிறாங்க, பயங்கர உச்சத்தில், அந்த காலத்தில் லட்சங்களில் சம்பாதிச்ச ஆட்கள். ஆனால் இன்னைக்கு ஃபோட்டோலையும் இன்னைக்கு நியூஸில் பார்க்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஜிஹெச்சில் படுத்துருக்குறாங்க, கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்தவங்க என்னாச்சு? பணம் இல்லாத பிரச்சனையா? அப்போ ஆண்டவரும் அதில் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருப்பார்ல. ஏன் இன்னைக்கு நம்ம கையில் அதிகமாக தர்றதில்லை? நிறைய தந்தால் நான் கடவுளுக்கு நிறைய கொடுத்துருவேன், கடவுளுக்கு நிறைய தர்றது பிரச்சனையே இல்லை. தரும் பொழுது உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை பாதுகாக்க தெரியாது, அதை பெருக்க தெரியாது, அதை வளர்க்க தெரியாது. புரியுதுங்களா? இருதயம் தான் மேட்ரைங்க. செழிப்புக்கு உங்க இருதயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதுல பழக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் 0ல இருந்து ஒண்ணு கொண்டு வர்றார். 10ல் நீ என்ன பண்ற, 20ல் என்ன பண்ற, 30ல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் இருதயத்தினுடைய சத்தத்தை தான் நான் கேட்கிறேன்றார். அப்ப கொஞ்சத்தில் உண்மை அப்படிங்கிறத எங்க கொண்டு வர்றது? கடவுளுடைய சத்தத்துக்குள்ள கொண்டு வர்றது. இப்படி கொண்டு வரும்போது சொல்றாரு, நீ விருத்தி அடையும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் தேசத்தை நான் உன் கையில் நான் சுதந்திரிக்க நான் தர்றேன், அவர்களை நான் துரத்தி விடுகிறேன்றார். அப்ப பக்குவம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லாத ஆள் கையில் ஒரு வீட்டை கொடுக்கும்போது என்ன நடக்குது? அது கர்த்தருக்காக, அது கடவுளுடைய காரியம், கடவுளுடைய சித்தமாக இருக்குது, கடவுளுக்காக பெருக என்ன செய்கிறேன்? கொடுத்துட்டு ஆண்டவர் நிதானமாக நின்று பார்க்குறார். ஓகே,
அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து? அனனியா சப்பீரா என்ன பேச்செல்லாம் நடக்குது உள்ளுக்குள்ள? ஆண்டவர் மேலே இருந்து இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கான விதையை கொடுக்குறார். ஆனால் அந்த விதை விதைக்கப்படாமல் இருக்கும் பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள? ஆண்டவருக்கு தெரியாமலாம் நம்ம பேசலை. அப்படி ஒரு இடமே இல்லை. பேசி என்ன செய்கிறோம்? விஷயம் கடவுள் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தயவறுத்தவர், இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கத்தை செய்கிறார். ஆனால் பெரிய ஒரு வாய்ப்பை நான் இழந்து போகிறேன். என் எதிர்காலத்தில் பெரிய ஒரு வரவு வர்றதுக்கான அறுவடையை நான் இழக்கிறவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் எடுக்கிற தீர்மானம் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் 30 வருஷம் கழிச்சாலும் அதே இடத்துல இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இருந்த இடத்துல இருக்கிற எந்த மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் அடியேனும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்படி வந்தோனோ அப்படியே இருக்கிற பார்த்துங்க. அதே 2 சட்டை, அதே 2 பேண்ட். கேட்டா தாழ்மை. காரணம் என்ன? விதைக்கல, கடவுளுடைய வசனத்தை, சத்தியத்தை செயல்படுத்தலை, இருதயத்தை பக்குவப்படுத்தலை. ஏனோதானன்ற வாழ்க்கை, அசட்டையான ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய காரியம் வரும்போது அப்படி இருந்துடக்கூடாதபடிக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களை குறித்து பெரிய நோக்கங்கள், திட்டங்களை உடையவராக இருக்கிறார். வானம் ஒளியும் பூமி ஒளியும் என் வார்த்தை ஒரு பொழுதும் ஒளியாதுன்னு சொன்ன தேவன் நமக்கு அந்த சத்தத்தை கொடுக்கிறார். மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்றார், தசமங்களை கொண்டு வந்து பாரு, வானத்தை நான் திறக்கிறேன். வானத்தின் பலகனி அப்படின்னா ஐடியாஸ். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். பலகனினா என்னன்றதெல்லாம் ஐடியாஸை தர்றாரு, ஆசை, அந்த விருப்பத்தை தர்றாரு, புதிய புதிய யுக்திகளை தருகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தர்றார். அப்போ வரும் பொழுது 8 திசையில் உங்களுக்கு திறக்கப்படும். வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நிச்சயமா இது ஒரு நாள் நடந்தே தீரும். யாருக்கு? இதை செய்கிறவர்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அவர் செய்ய அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய இருதயம் திறந்து ஆண்டவரே அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் அனுபவிக்க, அடைய, உம்முடைய தேவ ராஜ்யத்தின் ஆசைக்காக, விருப்பத்திற்காக இந்த பூமியிலே வாழ தகப்பனே எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே கிருபைக்காய், சத்தியத்தின் வெளிச்சத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ராஜாவே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்ட காதுகள் பாக்கியம் உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தங்கள் வாழ்க்கையில அளவற்ற ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் நிற்பதற்கான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய குடும்பங்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறீர். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாயிருக்க, செழிப்பாயிருக்க, தரித்திரம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க நம்முடைய பிள்ளைகளை, என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன். உடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.